ஓம் சாந்தி. முரளி டேட் 4/6/2026. காலை முரளி பாப் தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாலோகிக்க ஆன்மீக தந்தையை உண்மையான விதத்தில் அறிந்து கொண்டீர்கள். ஆத்மானுடைய தந்தை யாரு? சிவபாபா. அவரை உண்மையா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அவரு ஆத்மாவுக்கு தான் தந்தை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆகையால் உங்களை தான் உண்மையான அன்பு நிறைந்த பிரீத் அன்பான புத்தி உடையவர்கள், அதாவது ஆஸ்திகர்கள் என்று கூற முடியும். ஏன்னா நம்ம தான் அவரை சரியா புரிஞ்சிருக்கோம். அவரு ஆத்மாவனுடைய தந்தை அப்படின்னு புரிஞ்சுகிட்டதுனால உண்மையான அன்பு நம்ம மட்டும்தான் வைக்க முடியும். கேள்வி: தந்தையின் எந்த கடமையால் அவர் பக்தர்களின் ரட்சகர், அதாவது பாதுகாவலர் என்பது நிரூபணமாகிறது? பதில்: அனைத்து பக்தர்களையும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும். ஏழையாக இருப்பவரை செல்வந்தராக ஆக்குவது, இதுவே தந்தையின் கடமையாகும். யார் பழைய பக்தர்களோ அவர்களை பிராமணர்களாக ஆக்கி தேவதை ஆக்குவது, இவைதான் அவரது பாதுகாப்பாகும். தன்னுடைய அனைத்து பக்தர்களுக்கும் முக்தி, ஜீவன் முக்தியை கொடுப்பதற்கு பக்தர்களின் ரட்சகர், அதாவது பாதுகாவலர் வந்துவிட்டார். இன்றைய பாடல்: போலாநாதர் மிகவும் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. குழந்தைகள், நீங்கள் யாருடைய மகிமையை கேட்டீர்கள்? போலாநாதர் மிகவும் தனிப்பட்டவர் அப்படின்னு பாட்டுல இருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட மகிமைய, யாருடைய மகிமைய சொல்லப்படுது? போலாநாதர் தனிப்பட்டவர் அப்படின்னு யாருக்கு அந்த மகிமை சொல்லப்படுது? புகழ் பாடப்படுகிறது, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்று. மேலும் பகவான் தான் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்தவர் யாரு? இறைவன் மட்டும்தான். அவரு அப்பா அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். லௌகீக தந்தை கூட தன்னுடைய படைப்புகளுக்கு படைப்பாளர் ஆகிறார். உடலுக்குரிய அப்பா கூட தன்னுடைய படைப்புகளுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு படைப்பாளர் ஆகிறாங்க. அவங்க தானே குழந்தைகளை உருவாக்குறாங்க. முதலில் கன்யாவை தன்னுடைய மனைவியாக ஆக்குகிறார். பிறகு அவரால் படைப்புகளை படைக்கிறார். 5-7 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். அவர்தான் படைப்பாளர் என்று சொல்லப்படுகிறார். அப்பா அப்படின்னாலே படைக்கக்கூடியவர், தந்தை என்றாலே படைப்பாளர் என்று சொல்லப்படுகிறது. அவர் எல்லைக்கு உட்பட்ட படைப்பாளராக இருக்கிறார். உடலுக்கான அப்பா ஒரு 5-7 குழந்தைகளுக்கு படைப்பாளரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லைக்குட்பட்ட படைப்பாளர். படைப்பாளரிடமிருந்துதான் படைப்புகளுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. அப்பா கிட்ட இருந்துதான் ஆஸ்தி கிடைக்கும். சகோதரர்கள் கிட்ட இருந்தெல்லாம் ஆஸ்தி கிடைக்காது. மனிதர்களுக்கு 2 தந்தையர் உள்ளார்கள். இப்ப எல்லாருக்குமே 2 அப்பா இருக்காங்க. ஒண்ணு உடலுக்கு தந்தை, இன்னொன்று ஆன்மீக தந்தை, ஆத்மாவுக்கான தந்தை. குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் பக்தி இரண்டும் தனித்தனியானது என்று புரிய வைத்து விட்டார் பாபா. நமக்கு ஞானம்னா என்ன, பக்தினா என்ன, ரெண்டுமே வேற வேற அப்படிங்கறத நமக்கு புரிய வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன வருது? வைராக்கியம் இல்லையா? பக்தியின் மீது வைராக்கியம் வருது. இந்த நேரத்தில் குழந்தைகள், நீங்கள் சங்கம யுகத்தில் அமர்ந்துள்ளீர்கள். மேலும் மற்றவர்கள் அனைவரும் கலியுகத்தில் உள்ளார்கள். யாரு இறைவன் யாரு, அவர் எங்க இருக்கிறாரு, அவர் தான் நம்முடைய அப்பா அப்படின்னு அவர் மூலமா யாரு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருமே எங்க இருக்கிறோம்? சங்கம யுகத்துல. மற்ற எல்லாருமே கலியுகத்துல. அனைவரும் குழந்தைகள் தான். ஆனால் யாரு முழு உலகத்தையும் படைக்கும் படைப்பாளரோ அவர்தான் நம்முடைய எல்லையற்ற தந்தை என்பதை நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். மற்றவங்க யாருமே அதை சரியா புரிஞ்சுக்கல. நீங்கள் உடலுக்கு லௌகீக தந்தை இருந்தும் ஆன்மீக தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். உலகத்துல உடலுக்கான அப்பா இருந்தும் கூட கோவில்ல போய் என்ன பண்றாங்க? கடவுளுக்கு முன்னாடி தாயும் நீ, தந்தையும் நீ அப்படின்னு பாடுறாங்க. சத்தியுகத்தில் உடலுக்கு தந்தை இருந்தும் ஆன்மீக தந்தையை யாரும் நினைப்பதில்லை. சத்தியுகத்துல ஆத்மானுடைய அப்பாவை யாரும் நினைக்கிறது இல்லை. ஏனென்றால் அதுவே சுகதாமமாக உள்ளது. அந்த ஆன்மீக தந்தையை அனைவரும் துன்பத்தில் தான் நினைக்கிறார்கள். துக்கம் வரும் பொழுதுதான் ஆத்மானுடைய அப்பாவை கூப்பிடுறாங்க. இங்கே படிப்பை கற்றுக் கொடுத்து மனிதர்களை புத்திசாலியாக ஆக்குகிறார். பக்தி மார்க்கத்தில் ஆன்மீக தந்தையை யாருமே அறியவில்லை. ஆத்மானுடைய அப்பா யாரு அப்படின்னே பக்தி மார்க்கத்துல இவ்வளவு நாளா நம்ம தெரியாம தான் இருந்தோம்.
பரமபிதா பரமாத்மா, ஏ கடவுளே, தந்தையே, ஏ துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிப்பவரே என்றெல்லாம் கூறி அழைக்கிறார்கள். கடவுள் கல்லிலும் அணு அணுவிலும் நாய் பூனையிலும் அனைத்திலும் உள்ளார் என்று சொல்லிவிடுகிறார்கள். இவ்வாறு பரம தந்தையை நிந்தனை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். அவர் மேல அன்பு வச்சிருக்கிறோம், மரியாதை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம அணு அணுல இருக்கிறாரு, தூண் துரும்புல எல்லாம் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நிந்தனை தான் செஞ்சுட்டு வந்தோம். அதனால அவரே நமக்கு சொல்றாரு, நான் அங்க கிடையாது, நான் பரம்தாமத்துலதான் இருக்கேன். நீங்கள் தந்தையின் குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் ஆஸ்திகர்கள், அதாவது அவருடைய ஆஸ்திக்கு உரியவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்பதாகும். நீங்கள் இப்பொழுது தந்தையுடன் அன்பான புத்தி உள்ளவர்களாகிவிட்டீர்கள். அவர் மீது நம்பிக்கை வச்சுட்டோம். உண்மையிலேயே இப்ப இறைவன் வந்துட்டாரு, சிவத்தந்தை வந்துட்டாரு அப்படின்னு அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டோம் இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, நீங்க தான் அன்பான புத்தியுடையவர்கள். மற்றவர் அனைவரும் தந்தையிடம் விபரீத புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சந்தேக புத்தி, உண்மையிலேயே கடவுள் தான் வந்துட்டாரா அப்படிலாம் சந்தேக புத்தி உடையவர்களா நிறைய பேர் இருக்காங்க. இப்பொழுது மகாபாரத யுத்தம் நம் முன்னால் நிற்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். பழைய உலகம் அழிவது என்றால் தந்தையின் மூலமாக ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் கலியுகம் என்ற பதீத்த உலகம் முடிந்து பிறகு சத்தியுகம் என்ற பாவன உலகம் ஸ்தாபனை ஆகின்றது. அதனால்தான் ஏ பதீத்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். ஏ படகோட்டியே, எங்களை இந்த விஷக்கடலில் இருந்து நீக்கி பார்க்கடலுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூப்பிடுகிறார்கள். யார கூப்பிடுறாங்க? உடலற்ற சிவத்தந்தையை தான் கூப்பிடுறாங்க. பதீத்த பாவனா சீதாராம், ஹே ராமா, அனைத்து சீதைகளையும் பாவனமாக்குங்கள் என்று காந்திஜி கூட பாடியுள்ளார். நீங்கள் அனைவரும் சீதைகள். ஆத்மா எல்லாருமே யாரு? சீதைகள் தான். உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களுமே சீதைகள் தான். பக்தர்களாக இருக்கிறீர்கள், சீதைகளாக இருக்கிறீங்க. எல்லாருமே பக்தர்களாக தான் இருக்கீங்க. அவர் ஒருவர் தான் பகவான். நாம் அனைவரும் அவரை தான் அழைக்கிறோம். அவர்தான் உங்களை பத்தீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குகிறார். தூய்மை இல்லாத நிலையிலிருந்து எல்லா ஆத்மாக்களையும் எல்லா சீதைகளையும் தூய்மையாக ஆக்கக்கூடியவர் யாரு? அந்த ஒருத்தர் தான். உங்களை அவர் வீணாக அலைய விடுவதில்லை. நம்மள தூய்மை ஆக்குறதுக்காக வந்துட்டாரு. தேவையில்லாம அங்க போங்க இங்க போங்க அப்படின்னு பாபா நம்மள அலைய விடுறதே கிடையாது. தீர்த்த யாத்திரைக்கு போங்கள், கும்ப மேளாவுக்கு போங்கள் என்று அவர் சொல்வதில்லை. இங்க போனீங்கன்னா உங்க பாவத்தை போக்கலாம், கங்கையில போய் குளிச்சீங்கன்னா உங்க பாவம் போகும், இந்த கோவிலுக்கு போங்க, அங்க போங்க, கும்ப மேளாவுக்கு போங்க அப்படிலாம் பாபா சொல்றதே கிடையாது. இந்த நதிகள் எல்லாம் பத்தீத்த பாவனை கிடையாது. இந்த தண்ணியில எல்லாம் நீங்க போய் குளிச்சீங்க அப்படின்னா நீங்க தூய்மை ஆக மாட்டீங்க. ஒரே ஒரு ஞானக்கடல் தந்தை தான் பத்தீத்த பாவனராக உள்ளார். ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான் நம்மளை தூய்மையாக்க முடியும். கடலையோ நதிகளையோ யாரும் நினைப்பதில்லை. பத்தீத்த பாவன தந்தையே எங்களை பாவனமாக்குங்கள் என்று பரம தந்தையை தான் அழைக்கிறார்கள். ஏ கடவுளே, எங்களுக்கு நற்கதி காட்டுங்க, நீ எங்க இருக்கிறையே தெரியலையே அப்படின்னு யார கூப்பிடுறாங்க? நதிகளை கூப்பிடுறது இல்ல, இறைவனை தான் கூப்பிடுறாங்க. மற்றபடி தண்ணீரான நதிகள் உலகம் முழுவதும் ஓடுகின்றன. அவைகளை பத்தீத்தர்களை பாவனமாக்குகிறது அப்படின்னு சொல்ல முடியாது. தூய்மை இல்லாதத தூய்மை ஆக்குது அப்படின்னு நதிக்கு சொல்ல முடியாது. பத்தீத்த பாவனர் என்று ஒரு தந்தையை தான் அழைக்க முடியும். அவர் எப்பொழுது வருகிறாரோ அப்போதுதான் பாவனம் ஆகின்றார், நம்மள ஆக்குறாரு. பாரதத்தின் புகழ் மிகவும் உயர்ந்தது. அதுவும் எங்க வராரு அவரு? இந்த பாரத பூமியில வராரு. அதனால இந்த பாரத பூமிக்கு புகழும் ரொம்ப உயர்ந்தது. பாரதம் அனைத்து தர்மங்களுக்கும் தீர்த்த ஸ்தலமாக ஆகும். இந்த பாரத பூமி தான் எல்லா தர்மத்தவர்களுக்கும் தீர்த்த பூமியாக இருக்கு. சிவ ஜெயந்தி கூட இங்குதான் புகழ் பாடப்படுகிறது. சிவராத்திரியை கொண்டாடுறாங்க இல்லையா, அது இங்க கூட தான் கொண்டாடப்படுது. பாரதத்துலதான் கொண்டாடப்படுது. சத்தியுகம் என்பது பாவன உலகம். அதில் தேவி தேவதைகள் தான் வசிக்கிறார்கள். தேவதைகளுக்கு கூட புகழ் பாடப்படுகிறது. என்னென்ன புகழ் பாடப்படுது? சர்வ குணங்கள்ல நிறைந்தவர்கள், எல்லா குணங்களையும் நிறைந்தவர்கள், 16 கலைகள்ல முழுமையானவர்கள், சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்களை 16 கலைகள் உடையவர்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. பின்பு ஏணிப்படியில் இறங்கி வந்து விடுகிறோம். தந்தை வந்துதான் ஒரு வினாடியில் நம்மை உயர்த்துகிறார். இந்த சங்கமயுகத்துல 5000 வருஷத்துல கடைசியில இருக்கிறோம். இப்பதானே 5000 வருஷமா இறங்கினத ஒரு செகண்ட்ல என்ன பண்றாரு? நம்மள உயர்த்துறாரு.
சாந்திதாமம் சுகதாமம் அழைத்து செல்கிறார். பின்பு 84 பிறவிகள் சுற்றி வந்து ஏணிப்படியில் இறங்கி வருகிறோம். சிலர் தான் 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். சர்வ சாஸ்திர சிரோன்மணி ஸ்ரீமத் பகவத்கீதை முக்கிய சாஸ்திரமாகும். முக்கியமான சாஸ்திரம் எது? பகவத்கீதை. ஸ்ரீமத் பகவத்கீதை என்பது பகவானால் கூறப்பட்டதாகும். உடலற்ற சிவத்தந்தையால சொல்லப்பட்டதுதான் ஸ்ரீமத் பகவத்கீதை. ஆனால் பகவான் என்று யாரை அழைக்கிறார்கள்? இது பத்தித்த மனிதர்களுக்கு தெரியாது. கடவுள் தான் கீதை சொன்னாரு. ஆனா அந்த கடவுள் யாரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா மனிதர்கள் தூய்மை இழந்திருக்காங்க. பத்தித்த பாவனர் என்பவர் அனைவருக்கும் சத்கதியை தரும் வள்ளல். எல்லாருக்கும் நற்கதியை கூட்டிட்டு போகக்கூடிய வள்ளல் தான் பத்தித்த பாவனர். ஒரே ஒரு நிராகாரமான தந்தை சிவன் தான். உடல் இல்லாத தந்தை சிவன் தான் எல்லாரையும் என்ன பண்ண முடியும்? நற்கதிக்கு கூட்டிட்டு போக முடியும். ஆனால் அவர் எப்பொழுது வருகிறார்? இதை யாரும் அறிவதில்லை. தந்தை அவரே வந்து தன்னுடைய அறிமுகத்தை அளிக்கிறார். எப்ப வருவாரு அப்படின்லாம் நமக்கு தெரியாது. அவரே வந்து அவருடைய அறிமுகத்தை கொடுக்கிறாரு. இப்பொழுது பாருங்கள், ஆண் குழந்தை பெண் குழந்தை இருவருமே தந்தை என்று அழைக்கிறார்கள். 2 பேருமே போயிட்டு தந்தையே நீதான், தாயும் நீதான். இப்ப கோவிலுக்கு போயிட்டு கணவன் மனைவியா இருக்காங்க. நீதான் என்னுடைய தாய், நீதான் என்னுடைய தந்தை. இருவருமே என்ன பண்றாங்க? சொல்றாங்க. நீயே தாயும் தந்தையும் என்று பாடுகிறார்கள். நீங்கள் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொள்வதால் சுகம் என்ற அளவற்ற பொக்கிஷம் கிடைக்கும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான சொர்க்க ஆஸ்தியை அடைவதற்காக நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள். இப்பொழுது சிவ ஜெயந்தி கூட பாரதத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. ராவணனை கூட பாரதத்தில் தான் காட்டுகிறார்கள். ஆனால் இதன் உட்பொருள் யாரும் அறிவதில்லை. சிவன் நம்முடைய எல்லையற்ற தந்தையாக உள்ளார். இதை எல்லாம் அறிந்து கொள்ளாமலே சிவ பூஜை செய்கிறார்கள். அவர்தான் ஆத்மாவாகிய நம்மளுடைய உண்மையான தந்தை அப்படிங்கறத யாருக்குமே தெரியல. தெரியாமையே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவ்வளோ அவர் மேல அனுபவிக்கிறாங்க. அவ்வளோ வந்து பூஜையும் செய்யறாங்க. எப்போது முழு கல்ப விருட்ச மரமும் தமோ பிரதானம் ஆகிவிடுகிறதோ, இந்த மனித சிருஷ்டி மரம் எப்போ முழுமையா தூய்மை இழக்குதோ அப்பொழுதுதான் தந்தை வருகிறார். புதிய உலகத்தில் சொர்க்கம் இருந்தது. பாரதத்தில் தான் சொர்க்கம் இருந்தது. புது உலகம் சொர்க்கம்னு சொல்றோம்னா அது எங்க இருந்தது? இந்த பாரத பூமியில தான். அதே பாரதம் இப்பொழுது கலியுகமாக இருக்கிறது. நீங்கள் முதலில் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து நரகவாசி ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்து மனிதனிலிருந்து தேவதையாக, பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குகிறேன் என்று சொல்கிறார். பக்தி என்றால் பிரம்மாவின் இரவு, ஞானம் என்றால் பிரம்மாவின் பகல் என்பதாகும். நீங்கள் பிரம்மா குமாரர்கள் பகலை நோக்கி செல்கிறீர்கள். இப்ப பாபா நம்ம எல்லாருமே எங்க கூட்டிட்டு போறாரு? வெளிச்சத்தை நோக்கி கூட்டிட்டு போறாரு. இந்த பழைய உலகில் இப்பொழுது நெருப்பு பிடிக்க போகிறது. இதுவே மகாபாரத யுத்தமாகும். அவசியம் மகாபாரத யுத்தத்திற்கு பிறகுதான் பாரதம் சொர்க்கமாக மாறுகிறது. அநேக தர்மத்தின் விநாசம், ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்படுகிறது. குழந்தைகள், நீங்கள் தான் தந்தைக்கு உதவியாளராகி ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர் ஆவதற்கு தகுதியை அடைந்து விட்டீர்கள் என்றால் இந்த உலகம் அழிய ஆரம்பித்துவிடும். இதை சிவத்தந்தையின் ஞான யஜ்யம், பின்பு சிவன் என்றும் சொல்லலாம், ருத்ரன் என்றும் சொல்லலாம். கிருஷ்ணன் ஞான யஜ்யம், ஞான வேள்வி என்று ஒரு பொழுதும் சொல்வதில்லை. சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் யஜ்யங்கள் செய்வதே இல்லை. அங்கு எதுக்காக நம்ம யாகங்கள் வளர்க்கிறது இல்லை. யஜ்யங்கள் மனிதனுக்கு எப்பொழுது தொந்தரவு ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் உருவாக்கப்படுகிறது. தானியம் இல்லை அல்லது சண்டைகள் நடக்கிறது என்றால் அமைதிக்காக வேள்விகள் படைக்கிறார்கள். அழிவு நடக்காமல் பாரதத்தில் சொர்க்கம் ஸ்தாபனை ஆக முடியாது என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். மகாபாரத யுத்தம் வராம பாரத பூமியில சொர்க்கம் வராது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்குதான் இந்த மகாபாரத யுத்தம். பாரத மாதா சிவசக்தி சேனையாக புகழ் பாடப்படுகிறார். தூய்மைக்கு தான் வணக்கம் செலுத்தப்படுகிறது.
பெண்களான உங்களுக்கு தான் வந்தே மாத்திரம் என்று புகழ் பாடப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் தான் ஸ்ரீமத் படி நடந்து, அதாவது ஈஸ்வரனுடைய வழிப்படி நடந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறீர்கள். இப்பொழுது மரணம் என்பது அனைவரின் தலைக்கு மேல் உள்ளது என்று தந்தை கூறுகிறார். ஆகையால் இந்த ஒரு பிறவியில் தூய்மையாக இருங்கள், மேலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுதுதான் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவீர்கள். இப்பொழுது நீங்கள் சூத்ரனிலிருந்து பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள், பின்பு தேவதையாக ஆகின்றீர்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. கல்பம் கல்பமாக ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பின்பும் இந்த சக்கரம் சுற்றி கொண்டேதான் இருக்கிறது. நரகத்திலிருந்து சொர்க்கம் ஆகின்றது. பதீத்த உலகத்தில் மனிதர்கள் என்ன காரியம் செய்தாலும் அது பாவ கர்மமாக தான் ஆகிறது, பாவ செயலாதான் ஆகுது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட உங்களுக்கு கர்மம், விகர்மம், சுகர்மம் என்பதை பற்றி நான் புரிய வைத்திருந்தேன். இப்பொழுது மீண்டும் புரிய வைக்கிறேன். நான் பரம்பிதா பரமாத்மா நிராகாரமானவன். என்னை உடலற்றவன் என்றுதான் அழைக்கப்படுகிறது. எனக்கு உங்களை மாதிரி உடல் கிடையாது. நான் நிராகாரமானவராக இருக்கிறேன். உங்கள் தந்தை எந்த உடலை நான் வாடகையாக ஆதாரமாக எடுத்துள்ளேனோ அவர் பகவான் கிடையாது. நேரடியாக சிவனே வந்து என்ன சொல்றாரு, நான் நிராகாரமானவன், எனக்கு உடல் இல்ல, உங்களுடைய அப்பாவா இருக்கேன். நான் எந்த உடலை வாடகையா எடுத்திருக்கேனோ, அதாவது நான் உடல் இல்ல, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா எனக்கு ஒரு உடல் தேவை. அப்போ எந்த ஒரு உடலை நான் வாடகையா எடுத்திருக்கேனோ அவரை கடவுள் அப்படின்னு சொல்ல முடியாது. மனிதரை தேவதை என்றே கூற முடியாது என்றால் மனிதரை பகவான் என்று எப்படி சொல்ல முடியும்? மனுஷனை போய் தேவதனை எப்படி சொல்ல முடியும்? அதே மனிதனுக்குள்ள தெய்வீக குணங்கள் நிறையும் பொழுதுதான், அந்த உடலை விட்டு ஒரு தூய்மையான உடலை எடுக்கும் பொழுதுதான் தேவதை அப்படின்னு சொல்ல முடியும். மனிதனை தேவதைன்னு சொல்ல முடியலைங்கும் போது பகவான் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து எடுத்து ஏணிப்படியில் இறங்கி வந்து விட்டீர்கள். மேலே யாரும் போக முடியாது. அனைவரும் பத்தீத்த நிலை அடைவதற்கான வழிதான் சொல்லி கொடுக்கிறார்கள். உலகத்துல தூய்மை இழக்கதான் வழி சொல்றாங்க. தானும் பத்தீத்த நிலையை அடைகிறார்கள். அப்போதுதான் அவர்களை கூட முன்னேற நான் வரவேண்டியதாக இருக்கிறது. இப்ப இன்னைக்கு வழி சொல்லி கொடுக்கிறேன், எல்லாருக்கும் நற்கதி வழி சொல்லி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இல்லையா, இன்னைக்கு குருமார்கள் கூட என்ன பண்றாங்க, கீழே இறங்கக்கூடிய வழியதான் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, அவர்களையும் முன்னேற்றுவதற்காக நானு இங்க வர வேண்டி இருக்குது. இதுதான் ராவண ராஜ்யமாகும். நீங்கள் இப்பொழுது ராவண ராஜ்யத்தில் இருந்து வெளியில் வந்து விட்டீர்கள். மெல்ல மெல்ல அனைவருக்கும் தெரிய ஆரம்பித்து விடும். பிராமணர் ஆகாமல் சிவத்தந்தையிடம் ஆஸ்தி அடைய முடியாது. தந்தை என்றாலே கொடுக்கக்கூடியவர். 2 தந்தையர் இருக்கிறார். ஒருவர் நிராகார தந்தை, உடலற்ற ஆத்மாவுடைய அப்பா. இன்னொருவர் சாக்கார தந்தை, உடலுக்கான அப்பா. ஒரு சாக்கார தந்தையிடமிருந்து சாக்கார குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. உடலுக்கான அப்பா கிட்ட இருந்து உடலுக்கான ஆஸ்தி கிடைக்குது. இந்த ஒரு பிறவியிலேயே அந்த ஆஸ்தி கிடைச்சு முடிச்சிரும். பின்பு நிராகார எல்லையற்ற தந்தையிடமிருந்து நிராகார ஆத்மாக்களுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. உடல் இல்லாத அப்பா கிட்ட இருந்து உடல் இல்லாத குழந்தைகளுக்கு, அதாவது ஆத்மாக்களுக்கு ஆஸ்தி கிடைக்குது. அந்த ஆஸ்தி தான் ஒவ்வொரு பிறவியா, ஏன்னா நம்ம ஆத்மாவுக்கும் அழிவில்லை, கிடைக்கக்கூடிய ஆஸ்தியும் அழிவில்லாதது. எத்தனையோ பிறவிக்கு நம்ம கூடவே வருது. இனிமேலும் இனிய சிவபாபாவிடமிருந்து 21 பிறவிகளுக்கான சுகத்தின் ஆஸ்தியை பெற வந்துள்ளீர்கள். யோக பலத்தால் தான் உலகத்திற்கு எஜமான ஆகின்றீர்கள். இதில் எந்த ஆயுதமும் கிடையாது. தந்தையிடம் தொடர்பு வைத்து விக்கர்மங்களை அழித்து விஷ்ணுபுரிக்கு எஜமான ஆகின்றீர்கள். இப்பொழுது அமர லோகத்திற்கு செல்வதற்காக அமர கதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அங்கே அகால மரணம் ஏற்படுவதே இல்லை. துக்கத்தின் அடையாளமே அங்கு இருக்காது. சத்தியகுத்துல எல்லையற்ற தந்தையிடம் ஸ்ரீமத் படி நடந்து, அவர் சொல்லக்கூடிய உயர்ந்த வழிப்படி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதை ஆவதற்காக நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள். இது எந்த சாஸ்திர ஞானமும் கிடையாது. விஷ்ணுவின் ஆவியிலிருந்து பிரம்மா வந்ததாக காட்டுகிறார்கள். பிறகு அவருடைய கையில் சாஸ்திரத்தை காட்டுகிறார்கள். பிரம்மா மூலமாக நான் உங்களுக்கு அனைத்து படைப்புகளையும் அதனுடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நான் தான் ஞான கடலாக இருக்கிறேன். எனக்கு உடல் இல்லாததுனால பிரம்மா மூலமா நான் சொல்றேன். ஞான சூரியன் தோன்றியதும் அஞ்ஞான இருள் நீங்கியதாக பாடுகிறார்கள். சத்திய யுகத்தில் அஞ்ஞானம் இருப்பதே இல்லை.
அது சத்திய கண்டமாக இருக்கும்போது பாரதம் வைரம் போல் இருந்தது. வைரம் தங்கத்தால் மாளிகைகள் கட்டினார்கள். ஆனால் இப்பொழுது மனிதர்களுக்கு உண்ண உணவு கூட கிடைப்பதில்லை. ஏழ்மையான உலகத்தை செல்வம் நிறைந்த உலகமாக யார் ஆக்குகிறார்? இதனை தந்தை தான் செய்கிறார். தந்தைக்கு தான் இரக்கம் ஏற்படுகிறது. நான் ராஜயோகம் கற்றுக் கொடுக்க வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். ஆண்களை நாராயணராகவும் பெண்களை லட்சுமியாகவும் ஆக்குகிறேன். தந்தை தான் பக்தர்களை பாதுகாவலராக ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களை ராவணனின் ஜெயிலில் இருந்து விடுவித்து சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறேன். முழு உலகத்திலும் யார் பிராமணன் ஆகிறார்களோ அவர்கள்தான் தேவதை ஆகிறார்கள். பிரம்மாவின் பெயர் கூட பிரஜாபிதா என்ற பெயரில் புகழ் பாடப்பட்டுள்ளது. நீங்கள் பிராமணர்கள் தான் அனைவரிலும் உத்தமமானவர்கள். தேவதைகளை விட உத்தமமானவர்கள் யாரு? பிராமணர்கள். நீங்க தான். நீங்கள் பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தையின் நினைவால் தான் விக்கர்மங்கள் அழிகிறது. பத்தீத்த நிலையிலிருந்து பாவனம் ஆவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. நினைவால் தான் பாவங்கள் என்ற குப்பைகள் பஸ்பமாகும். பொற்கொள்ளருக்கு தான் தெரியும் உண்மையான தங்கம் எப்படி பொய்யான தங்கம் ஆகிறது என்று. அதில் வெள்ளி, தாமிரம், இரும்பு எல்லாம் போடுகிறார்கள். நீங்கள் கூட முதலில் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள். பிறகுதான் உங்கள் மேல் கரை படுகிறது. அதனால் தமோ பிரதானம் ஆகின்றீர்கள். இப்பொழுது மீண்டும் சத்தோ பிரதானமானால்தான் சத்தியுகத்திற்கு போக முடியும். எந்த தேகதாரிகளையும் நினைக்காதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். குடும்பத்தில் இருந்து கொண்டே ஒரு தந்தையை தவிர யாரையும் நினைக்காமல் இருந்தீர்கள் என்றால் சொர்க்கத்திற்கு எஜமான ஆகிவிடலாம். சொர்க்கம் என்றால் விஷ்ணுபுரியாக இருந்தது. இப்பொழுது ராவணபுரியாக இருக்கிறது. பின்பு விஷ்ணுபுரி அவசியம் உருவாகும். சாது சந்நியாசி அனைவருக்கும் முக்தி கொடுக்க வருகிறேன். அதனால் தான் சொல்லப்படுகிறது, எப்பொழுதெல்லாம் அதர்மம் அதிகமாகிறதோ அப்பொழுது தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வருகிறேன் என்று. இது பாரதத்தின் விஷயமாகும். நான் சிவன் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கும் வள்ளலாக இருக்கிறேன். சிவன், ருத்ரன் என்ற பெயரெல்லாம் அவர் ஒருவருக்கே. இவ்வாறு அவருக்கு அநேக பெயர்கள் உள்ளன. என்னுடைய உண்மையான பெயர் சிவன் என்று தந்தை சொல்கிறார். நான் சிவன், நீங்கள் சாலிக்கிராமமாக இருக்கிறீர்கள். ஆத்மாவும் ஒரு ஒளிப்புள்ளிதான், அவரும் ஒரு ஒளிப்புள்ளிதான். அதுக்காக நம்ம எல்லாருமே கடவுள் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? அவர்தான் சிவன், இறைவன். நம்ம எல்லாருமே என்னவா இருக்கிறோம்? சாலி கிராமமா இருக்கிறோம். நீங்கள் அரை கல்ப தேக அபிமானத்தில் இருந்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். ஒரு தந்தையை அறிவதால் தந்தை மூலமாக அனைத்தையும் அறிந்து கொள்கின்றீர்கள். மாஸ்டர் ஞான கடலாகின்றீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். முரளியிலிருந்து நடைமுறை செய்வதற்காக முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதையாக ஆக வேண்டும். முழு உலகத்திற்கும் உண்மையான ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை செய்வதில் தந்தைக்கு முழு உதவியாளர் ஆக வேண்டும். 2வது பாயிண்ட், ஆத்மாவை சுத்தமான தங்கமாக ஆக்குவதற்காக ஒரு தந்தையை தவிர வேறு எந்த மனிதரையும் நினைக்க கூடாது. ஆன்மீக பார்லோகிக்க தந்தையிடம்தான் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். வரதானம். ஆன்மீக முன்னேற்றம் என்ற சாதனத்தின் கருவியின் மூலம் அனைத்து சூழ்நிலைகள் மீதும் வெற்றி பெறக்கூடிய அகால மூர்த்தி அழிவற்றவர் ஆகுக. ஆன்மீக முன்னேற்றம் என்ற சாதனம், ஆத்ம முன்னேற்றம் தான் நம்மளுடைய உண்மையான சாதனம். அந்த கருவியின் மூலம் அனைத்து சூழ்நிலைகள் மீதும் வெற்றி பெறக்கூடிய அக்கால மூர்த்தி அழிவற்றவர் ஆகுக. விளக்கம். உடல் நிர்வாகத்திற்காக நீங்கள் பல சாதனங்களை பயன்படுத்துவது போல ஆன்மீக முன்னேற்றத்திற்கான சாதனங்களை தன்னுடையதாக ஆக்குங்கள். சுய முன்னேற்றத்தை தன்னுடையதாக்குங்க. அதுவும் ஒரு சாதனம். இதற்காக எப்பொழுதும் அக்கால மூர்த்தி
காலத்தை கடந்த அழிவற்ற நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கள். நான் ஆத்துமா, எனக்கு அழிவு இல்லை அப்படிங்கிற நிலையிலேயே இருக்கிறதுக்கு நிறைய பயிற்சி செய்யுங்க. யாரு தங்களை அகால மூர்த்தி, அழிவில்லாத ஆத்மா என்று உணர்ந்து நடக்கிறார்களோ அவர்கள் அகால மரணம், பஞ்சம் மற்றும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தப்பித்து விடுவார்கள். மன கவலைகள் மற்றும் மனச்சோர்வு தரும் சூழ்நிலைகளை நீக்க உங்கள் பழைய உடல் உணர்வை மட்டும் அழித்து கொண்டே செல்லுங்கள். நான் உடல் அப்படிங்கிற உணர்வை மட்டும் நம்ம கிட்ட இருந்து நம்ம போக்கிட்டோம் அப்படின்னா மனக்கவலை, மனச்சோர்வு அப்படிங்கிறதே நம்ம கிட்ட வராதுங்கிறார். நான் அழிவில்லாத ஆத்மா அப்படின்னா நம்மளுடைய மனநிலை ஒரே மாதிரி இருக்கும். ஒரே சீரான மனோநிலையின் ஏக்ரஸ் நிலையின் மூலமாக கர்ம எந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தை அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுக. இன்றைய சுலோகன், எந்த ஒரு விஷயத்தையும் யார் மீண்டும் மீண்டும் மனதில் உணர்கிறார்களோ, அதாவது ஃபீல் பண்றாங்களோ, ஒரு துக்கமானது, நெகட்டிவ், இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இல்ல நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்க உள்ளுக்குள்ளார ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அவர்கள் இறுதியில் ஃபைனலில் தோல்வி அடைவார்கள், ஃபெயில் ஆயிடுவாங்க அப்படிங்கிறார். அதே தானே ஆத்மா உடலை விடும் பொழுது அந்த நினைவோட தானே விடுற மாதிரி இருக்கும். அதனாலதான் பாபா சொல்றாரு, எந்த ஒரு விஷயத்தையும் யாரு மீண்டும் மீண்டும் மனதில் உணர்கிறார்களோ அவர்கள் இறுதியில் தோல்வி அடைவார்கள். ஃபீலிங் இருக்கணும். எந்த மாதிரி ஃபீலிங் இருக்கணும்? பாபாவை நினைக்கணும், அவருடைய அன்பை அனுபவம் செய்யணும், அந்த சுத்தமான ஃபீலிங்கோட இருக்கணும். அப்ப ஃபெயில் ஆக மாட்டோம், பாஸ் ஆகும். தூய்மை இல்லாத ஃபீலிங்ல இருந்தோம் அப்படின்னா ஃபெயில் ஆயிடுவோம். மாத்தேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியங்கள். மனிதர்கள் காட்சிகள் பார்ப்பதில் எப்படி செல்கிறார்கள், சாட்சாத்காரம் எப்படி எல்லாம் ஏற்படுது, அந்த நேரத்துல மனநிலை எப்படி இருக்கு, ஆத்மா எங்க போகுது அப்படிங்கிறத பத்தி அம்மா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. யாரு சாட்சாத்காரம் பார்க்க செல்கிறார்களோ அதில் கூட மிக நுட்பமான தத்துவம் அடங்கி இருக்கிறது. இந்த சூக்ஷ்ம சரீரத்தின் மூலம் சென்று சுற்றி வருகிறார்கள். சூக்ஷ்ம உடலோட தான் போய் எல்லா இடத்துக்கும் சுத்தி வருவாங்களாம். வெளியில் சுற்றி விட்டு வருகிறார்கள் அல்லவா, சுற்றி வர செல்கிறார்கள். இறந்து விட்டார்கள் என்று அல்ல. அந்த சூக்ஷ்மங்களோட உடலோட வெளியில போய் ஆத்மா சுத்தி வருது அப்படின்னா அதுக்காக அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. சுற்றி விட்டு திரும்பவும் வருகிறார்கள் அல்லவா. எனவே இது கூட ஆத்மா இந்த உடலில் இருந்து விலகி சூக்ஷ்ம உடல் மூலமாக உலா வருகிறார்கள், சுற்றி வருகிறார்கள். சிறிது நேரத்திற்காக இவர்களின் ஆத்மா பறக்கும் பறவையாக இருக்கும். இது கூட பரமாத்மாவின் வேலையாகும். அந்த மாதிரி ஆத்மா சூக்ஷ்ம உடலோட போய் காட்சி பார்த்துட்டு வர்றது கூட யாருடைய வேலையா இருக்கு? அவரு செய்யக்கூடிய வேலை. அந்த சாவி யாருக்கிட்ட இருக்கு? சிவபாபா கிட்டதான் இருக்கு. இது எல்லாராலையும் செய்விக்க முடியாது. அந்த சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய செயல் சிவபாபா கிட்டதான் இருக்கு. இரவில் நாம் சரீரத்தில் இருந்து விலகி தூங்கும் பொழுது ஆத்மா சுகம் என்ற பாதை, அதாவது கனவு நிலையில் சென்று விடுகிறோம். தூங்கும் போது நம்ம கனவு காண்றோம் இல்லையா, அந்த சமயத்தில் உடல் அமைதியாக இருக்கிறது. எனவே தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து விடுகிறோம். ஆனால் சரீரத்தில் இருந்து மரணித்து விடுகிறோம், பிறகு விழிப்புணர்வில் வருகிறோம் என்பதெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம தூங்கும் போது கனவெல்லாம் வருது, எங்கோ போற மாதிரி எப்படியோ இருக்கிற மாதிரி எல்லாம் கனவு வருது. அதுக்காக நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு கிடையாது இல்லையா. அங்கெல்லாம் போயிருக்கிறோம் அப்படிங்கறதுனால இறந்துட்டோம் கிடையாது. அந்த இரவில் கனவு நிலையை விவரிக்க முடிகிறது. அது போல பரமாத்மாவுடன் யோகத்தில் ஈடுபடும் பொழுது பரமாத்மா தெய்வீக பார்வையின் மூலம் ஆத்மாவை உலாவர செய்ய வைக்கிறார். பிறகு எப்பொழுது தியானத்தில் இருந்து எழும்பொழுது அவர்கள் பார்த்த காட்சிகளை நாங்கள் இதை பார்த்து விட்டு வந்தோம் என்று வர்ணனை சொல்கிறார்கள். எனவே இப்ப சாட்சாத்காரம்லாம் சொல்றாங்க இல்லையா, இப்ப நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். தாதி எல்லாம் சத்தியுகத்துக்கு போனாங்க. அவங்க எல்லாரும் அப்படியே பாபாவை நினைக்கும் பொழுது பாபா உடனே அவங்க என்ன பண்ணிடுறாரு, சத்தியுகத்துக்கு போற மாதிரி ஒரு காட்சியை அவங்களுக்கு ஏற்படுத்துறாரு. சத்தியுகத்துல இருக்கிற மாதிரி அங்க இப்படி எல்லாம் செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு நிறைய தாதிகள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, காட்சி பார்த்திருக்காங்க. எனவே அந்த கனவு ரஜோகுணம் தமோ குணமாக இருக்கிறது. இப்ப கனவு காண்றாங்க, அதுல ஒரு காட்சி மாதிரி பாக்குறாங்க அப்படின்னா அது
தமோகுணமா இருக்கு, ரஜோகுணமா இருக்கு. இந்த தியானத்தின் சத்தோ பிரதான நிலை ஏற்படுகிறது. இப்ப தியானத்துல டிரான்ஸ்ல போறாங்களே சிவபாபா, அந்த அவங்களுடைய அந்த கயிறை இழுக்கப்பட்டு எல்லாருமே வந்து டிரான்ஸ்ல போறாங்களே, அது வந்து சுத்தமானது. எனவே தியானம் செய்யும் பொழுது மரணிப்பதில்லை. சுத்தமானது அப்படின்னா அதுக்காக சத்திய காட்சியெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னா ஆத்மாவுடைய பாவம் போகும்னு சொல்ல முடியாது. ஆனால் சரீரத்தின் உணர்வு மறந்து விடுகிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, மயக்க மருந்து கொடுப்பதினால் சரீரத்தின் அசைவுகள் அனைத்தும் மறந்து விடுகிறோம். பாருங்கள், மருத்துவர்கள் ஏதாவது ஒரு உறுப்பை மயக்க நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள் என்றால் ஊசி போட்டு செயலிழக்க செய்கிறார்கள். ஆனால் மற்ற உறுப்புகள் அனைத்தும் செயல்படுகிறது. எனவே தியானம் கூட இது போன்ற ஆத்மா பறந்து சுற்றி விட்டு வருகிறது. அவங்க உடலை விட்டுட்டாங்க அப்படி கிடையாது. சுத்திட்டு திரும்ப என்ன பண்ணிடுறோம், நம்ம இங்க வந்துடுறோம். ஆனால் சரீரம் மரணிப்பதில்லை. இப்பொழுது இந்த கயிற்றை இழுப்பது நினைவு கூட பரமாத்மாவிடத்தில் தான் இருக்கிறது. மனித ஆத்மாக்களிடம் இது இல்லை. நல்லது. ஓம் சாந்தி.